ஹலோ, இன்னைக்கு டே 10 மண்டேனாலே காலையில் எழுந்துக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கையும் பார்க்கணும், கூடவே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சையும் இன்னைக்கு ஃபங்க்ஷனில் தான் பார்க்கணும். ஸோ வாக்கிங்கை முடிச்சுட்டு சோம்பு தண்ணியை டீடாக்ஸ் ட்ரிங்காக எடுத்துக்கிட்டு கடகடன்னு ரெடியாகி 8:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மண்டபத்தில் ஆஜராயிட்டோம். கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு எத்தனை ஐட்டம்ஸை காமிச்சாலும் செல்ஃப் கண்ட்ரோலை விட்டுறக்கூடாதுடா கைப்புள்ள அப்படின்னு என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அளவாக இன்னைக்கு ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு வடை அண்ட் வெச்ச மஷ்ரூம் பிரியாணியில் ஒரு ஹாஃப் மட்டும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அதே கெட்டப் அண்ட் செட்டப்போட லஞ்சுக்கு அடுத்த ஃபங்க்ஷனில் ஆஜராயிட்டோம். லஞ்சுக்கு பிரியாணி கூடவே பிரெட் அல்வா வேற எப்படா அவாய்ட் பண்ண போறோன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. ஸோ லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் சிக்கன் வறுவல் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். பிரெட் அல்வாவை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன ஹைலைட்னா, பிரேக்ஃபாஸ்ட்லையும் சரி லஞ்ச்லையும் சரி ஸ்வீட்டு, டெசர்ட், பீடா, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு நான் எதுவுமே எடுத்துக்கல. அண்ட் அதை எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணவும் தோணலை. இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுத்துக்கவே இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃபாலோவர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. உடனே குக்கும்பரை சீவி கட் பண்ணி டின்னருக்கு ஒரே ஒரு தோசை புதினா மல்லி சட்னியோட சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், டே 10 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.